10வது மாதத்தில் ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் எது எதெல்லாம் மறைந்திருக்கோ அதை எல்லாவற்றையும் காண செய்வார். ஆமென், அல்லேலூயா. எப்போதும் நான் சொல்லுவேன், குழந்தை 9 மாதம் வயிற்றில் இருக்கும், 10வது மாதம் வெளியே வந்து தான் ஆகும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எனக்கு வந்த அண்ணன் வரட்டும் அப்படி இல்லை, இந்த மாதம் நிச்சயமாக வெளியே வந்து தான் ஆகும். அல்லேலூயா. நல்ல விசுவாசமாக இருக்கணும். இந்த மாதத்தில் கர்த்தர் நமக்காக பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். ஆமென். ஒரு பாடல், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல. கேஎஸ் வில்சன் ஐயா பாட்டு. பலத்தினாலும் அல்ல பராக்கிரமும் அல்ல, ஆவியினால் எல்லாம் ஆகும். பலத்தினாலும் அல்ல பராக்கிரமும் அல்ல, ஆவியினால் எல்லாம் ஆகும். செங்கடலை கடந்திடுவோ, எரிகோவை தகர்த்திடுவோ. செங்கடலை கடந்திடுவோ, எரிகோவை தகர்த்திடுவோ. கால் மிதிக்கும் தேசம் சுதந்தரிப்போம், ஜெயத்தின் மேலே ஜெயம் எடுப்போம். கால் மிதிக்கும் தேசம் சுதந்தரிப்போம், ஜெயத்தின் மேலே ஜெயம் எடுப்போம். பலத்தினாலும் அல்ல பராக்கிரமும் அல்ல, ஆவியினால் எல்லாம் ஆகும். பலத்தினாலும் ஆவியினால் எல்லாம் ஆகும். துக்கத்தில் என் ஆறுதல், துக்கத்தில் என் ஆறுதல் அவர், துன்பத்தில் என் துணை அவரே. துக்கத்தில் என் ஆறுதல் அவர், துன்பத்தில் என் துணை அவரே. பக்கத்திலே 1000 பேர் இருந்தால் பாதுகாக்கும் துணை அவரே. பக்கத்திலே 1000 பேர் இருந்தாலும் பாதுகாக்கும் துணை அவரே. பலத்தினாலும் அல்ல பராக்கிரமும் அல்ல, ஆவியினால் எல்லாம் ஆகும். ஓ, பலத்தினாலும் ஆவியினால் எல்லாம் ஆகும். விழித்தெழு விசுவாசியே, ஒற்றுமையாய் செயல்படுவோம். விழித்தெழு, ஒற்றுமையாய் செயல்படுவோம். மகிமையான ஊழியம் தந்திடுவார், மகிழ்ச்சியோடு ஆராதிப்போம். மகிமையான ஊழியம் தந்திடுவார், மகிழ்ச்சியோடு ஆராதிப்போம். பலத்தினாலும் அல்ல பராக்கி அல்ல, ஆவியினால் எல்லாம் ஆகும். பலத்தினாலும் ஆவியினால் எல்லாம் ஆகும். பயப்படாதே விசுவாசியே, இந்த மாதம் இயேசு ராஜா முன்னே செல்கிறார். பயப்படாதே விசுவாசியே, இயேசு ராஜா முன்னே செல்கிறார். வெண்கல கதவுகளை உடைத்திடுவார், பொக்கிஷங்கள் தந்திடுவார். வெண்கல கதவுகளை உடைத்திடுவார், பொக்கிஷங்கள் தந்திடுவார். பலத்தினாலும் அல்ல பராக்கிரமும் அல்ல, ஆவியினால். நல்ல விசுவாசத்தோடு, ஓ, பலத்தினாலும் அல்ல, ஆவியினால் எல்லாம் ஆகும். ஆவியினால் பலன் அடைவோம், லக்கை நோக்கி ஓடிடுவோம். ஆவியினால் லக்கை நோக்கி ஓடிடுவோம். மணவாட்டி சபையே ஆயத்தப்படு, மணவாளன் வருகின்றார்.
மணவாட்டி சபையே ஆயத்தப்படு, மணவாளன் வருகின்றார். பலத்தினால் இந்த மாதம் ஆவியினால் எல்லாம் ஆகும். திரும்ப திரும்ப பலத்தினாலும் அல்ல, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த மாதம் ஆவியினால் எல்லாம் ஆகும், ஆவியினால் வெளிப்படும். ஹல்லேலூயா. எந்தெந்த காரியங்கள் வெளிப்பட வேண்டுமோ ஆவியானவர் வெளிப்படுத்துவார். மறைவானவைகள் இந்த மாதத்தில் கர்த்தர் வெளிப்படுத்துவார். நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி ஐயா, நன்றி. கரங்களை உயர்த்தி நன்றி சொல்லுங்க. 9 மாதம் அற்புதமாக நடத்தி வந்த தெய்வம், நன்றி ராஜா, நன்றி சொல்லுங்க. ஓ, இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி அப்பா, நன்றி 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 நன்றி. இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஒரே ஒரு வார்த்தை, இயேசுயா நன்றி, நன்றி ஐயா, நன்றி ஐயா. நடத்தினீரே நன்றி, போஷித்தீரே நன்றி, பாதுகாத்தீரே நன்றி, சுகம் தந்தீரே நன்றி, ஜீவன் தந்தீரே நன்றி. ஓ நன்றி ஐயா, எங்கள் ஜெபத்தை கேட்டீரே நன்றி ஐயா, நன்றி. கரங்களை உயர்த்தி அப்படியே நன்றி சொல்லுதுங்க அப்பாவுக்கு நன்றி. 9 மாதம் எப்படி ஆச்சரியமா நடத்தினார், அற்புதமாக நடத்தினார். போக்குவரத்து பிரயாணங்களை பாதுகாத்தார். ஆண்டவர் எல்லா சூழ்நிலையும் கூட இருந்தார், கூட இருந்தாரே. நன்றி ஐயா, நன்றி ஐயா. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. சோர்ந்து போன வேளையிலும் என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல். என்னை என் குடும்பத்தை, என் பிள்ளைகளை, எங்கள் ஊழியங்களை மனதார 2 கரங்களை உயர்த்தி இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி கோடி கோடி நன்றி நன்றி.
கோடி எபினேச நீர்தானையா இதுவரை உதவி நீரே எபினேச நீர்தானையா இதுவரை உதவி நீரே எல்ரோயி எல்ரோயி என்னையும் கண்டீரே எப்படி நான் நன்றி சொல்வேன் எல்ரோயி எல்ரோயி என்னையும் எப்படி நான் நன்றி சொல் எல்ரோய் எல்ரோய் எல்ரோயி எல்ரோயி என்னையும் கண்டீரே திரும்ப திரும்ப சொல்வோம் எல்ரோயி 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 என்னையும் கண்டீரே எப்படி நான் நன்றி சொல்வேன் நன்றி நன்றி ஐயா கோடி கோடி சக்கரபரா 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 நன்றி நன்றி கோடி கோடி பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா பலவீன நேரங்களில் பலன் தந்தீ கரங்களை உயர்த்தி சுகமான் சுகமானேன் தழும்புகளால் சுகமானேன் என் குடும்ப மருத்துவ நீரே சுகமானேன் சுகமானேன் தழும்புகளால் என் குடும்ப மருத்துவ நீரே நன்றி நன்றி கோடி கோடி நன்றி ஐயா உங்க இருதயத்திலிருந்து என்னை மறவாமல் நினைத்தீரையா 9 மாதமும் என்னை மறவாமல் நினைத்தீரையா ஆண்டவர் மறந்தா நம்ம நிலைமை எங்க இருக்கும் தேவ பிள்ளையே உங்க இருதயத்துல ஒரே ஒரு எண்ணம் எப்போது இருக்கணும் அவர் எப்போதும் என்னை மறக்கவே மாட்டார் என் மேல நினைவா இருக்கிறார் எப்போ நீங்க ஆண்டவர் செய்த நன்மையை மறக்கீங்களோ அப்பந்தான் உங்களுக்கும் அவருக்கும் ஒரு பெரிய இடைவெளி வரும் இந்த ஆராதனை வேளையில உங்க இருதயம் ஆண்டவரோட கனெக்ட் ஆகலைன்னா ஒண்ணு ஆண்டவருக்கு உங்களுக்கு ஒரு தூரம் ஒண்ணு பாவமா இருக்கும் ரெண்டாவது ஆண்டவர் செய்த நன்மையை நீங்க நினைக்க மறந்துட்டீங்கன்னு அர்த்தம் எல்லாத்துக்கும் மூல காரணம் பாவம்தான் தேவ சமூகத்துல உங்க இருதயம் ஆண்டவரை நோக்கி பாடலனா துதிக்கலனா ஆண்டவரால் உங்க வாழ்க்கையில கிரியை செய்ய முடியாது ஏன் வீட்டில் குழப்பம் ஏன் தேவ சமூகம் இல்லாத ஒரு சூழ்நிலை ஏன் வீட்டில் நீங்க செய்கிற காரியங்கள் வாய்க்கல கொஞ்சம் நீங்க உய்த்து ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் என் வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியத்தை நான் அனுமதிக்கிறதுனால தேவ சமூகத்தில் என்னால் சந்தோஷமா இருக்க முடியலையே ஒருவேளை உலகத்தில் நீங்க சந்தோஷமா இருக்கலாம் அது சிற்றின்பம் கொஞ்ச நேரத்துக்கு இன்பமா இருக்கும் ஆனா அந்த சிற்றின்பம் உங்க வாழ்க்கையை சிறைப்படுத்தும்
சிற்றின்பம் உங்கள் வாழ்க்கையை சிறைப்படுத்தும். நீங்க செய்கிற காரியங்களை சிறைப்படுத்தும். ஆனா தேவ சமூகத்தில் உங்க இருதயம் பரவசப்பட்டது என்றால் சிறைப்படுத்தினவர்களை சிறையாக்கக்கூடிய அந்த அபிஷேகத்தை கர்த்தர் தருவார். எந்த காரியம் உங்களை சிறைப்படுத்தியதோ அதை நீங்க சிறைப்படுத்தக்கூடிய அந்த அபிஷேகத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். அந்த காரியத்தை குறித்து நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், தேவ பிரசன்னத்தில் நிரம்பி இருக்கும் பொழுது நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒளிந்து போகும். நிறைவான ஆவியானவர் நமக்குள் இருந்து எல்லா குறைவுகளையும் நமக்குள் இருந்து வெளியேற்றுவார். கரங்களை உயர்த்தி நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவரே, ஹல்லேலூயா, 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 ஹல்லே. நல்ல இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா ஆராதிங்க, ஆசையா ஆராதிங்க. தூதர்களோடு கூட ஆராதிங்கள். ஓ ஹலே கப்ரா ஷக்கல் பிரா ஷக்கட்டோ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா. உமக்காகத்தானே ஐயா நான் இந்த உடலும் உள்ளமெல்லாம், இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்ப இந்த உடலும் அன்ப. இந்த மாதத்தை ஒரு அர்ப்பணிப்போடு கூட நம்ம கடந்து செல்லும் பொழுது, இந்த மாதத்தில் அர்ப்பணிப்போடு கூட பிரவேசிக்கும் போது ஆவியானவர் உங்களை, உங்க குடும்பத்தை, உங்க வாழ்க்கையை, உங்க பிசினஸ் அவர் கரங்கள் எடுத்துக்கிடுவாரு. நீங்க தடுமாறும் போது, திகைக்கும் போது அவர் பலனாக இருந்து உங்களை நடத்துவாரு. உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ என்று சொல்லுவாரு. பசுத்த ஆவியானவரே, ஓ ஷகதரபரா ரகதன கரகசுகதுனி கதரபரபரபோ. உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன். ஓ உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன். அர்ப்பணிங்க, அர்ப்பணிங்க. இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் இந்த உடலும் அன்பருமக்காக. இந்த உலகத்துல சினிமா நடிகர்களுக்கும்
தலைவர்களுக்கும் உங்க உடலை கொடுக்கிற இந்த உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இந்த காலகட்டம் பாருங்க, தலைவனுக்காக எதையும் செய்ய ஆயத்தமா இருக்கிற ஜனங்கள் நடுவில் பரலோகம் நம்மை நோக்கி எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறது. என் பிள்ளை எனக்கு என்ன செய்வான், என் பிள்ளை எனக்கு என்ன செய்வான், நம்ம அவருக்கு என்ன செய்ய முடியும், அவருக்கு நம்ம என்ன கொடுக்க முடியும், என்ன கொடுக்க முடியும்? அதான் பவுல் சொல்றாரு, உங்க சரீரங்களை ஜீவ பலியா ஒப்பு கொடுங்க, அதுதான் கொடுக்க முடியும். என் பணத்தை கொடுத்தாலும் திருப்தி ஆகுமா? இல்லை இல்லை இல்லை, அவர் திருப்தி பட மாட்டாரு. அவர் திருப்தி படணும்னா, இந்த ஆராதனையில நம்மளை குறிச்சு ஒரு திருப்தி அவருக்கு வரணும்னா அவர்கிட்ட சொல்லுங்க, இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பருமக்காக இந்த உடலும் உள்ளமெல்லாம் எத்தனை இடர்கள் வந்தாலும் எதுவும் என்னை அசைப்பதில்லை. விசுவாசமா சொல்லுங்க, எத்தனை வந்தாலும் எதுவும் என்னை அசைப்பதில் மகிழ்வுடன் தொடர்ந்து ஓடுகிறேன், மகிழ்வுடன் தொடர்ந்து ஓடுகிறேன், மன நிறைவோடு பணி செய்வேன், மன நிறைவோடு. எத்தனை பேரு உங்க ஆவி ஆத்மா சரீரங்களை இப்ப பலிபீடத்துல வச்சு நீங்க ஆயத்தமா இருந்தீங்கன்னா, கடைசி ஒரு சந்தர்ப்பத்தை நான் தரேன். இந்த மாதம் அற்புதத்தின் மாதமாக வெளிப்பட போகுது. இந்த மாதம் ஆச்சரியத்தின் மாதமாக வெளிப்பட போகுது. இல்லாதவைகளை இருக்கிறவை போல அழைக்கிற தெய்வம் இந்த மாசத்துல அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை கர்த்தர் நமக்கு செய்ய போறாரு. ஆனா அதுக்கு முன்னாடி அவர் எதிர்பார்க்கிறது, தேவ சமூகத்தில் அப்படியே அர்ப்பணிச்சு ஒரு நிமிடம், ஆண்டவரே என்ன அர்ப்பணிச்சு ஆயத்திறந்து சொல்லிருங்களேன். இப்போ ஒரு அக்கினி புறப்பட போகுது, இப்போ ஒரு அக்கினி புறப்பட போகுது. உங்க பலத்தில் இல்ல, உங்க சுயத்தில் இல்ல, இப்போ இந்த அக்கினி புறப்பட போகுது, இப்போ இந்த அக்கினி புறப்பட போகுது. ரைட் நவ ஓ ஷாதா பாரா எல்லாம் சொல்லுங்க, இயேசுவே இயேசுவே என்னை அர்ப்பணிக்கிறேன் சொல்லிருங்க. இயேசுவே என்னை அர்ப்பணிக்கிறேன், என் பிள்ளைகளை அர்ப்பணிக்கிறேன், என் பிசினஸ் அர்ப்பணிக்கிறேன், என் ஊழியத்தை அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே எல்லாவற்றையும் நாங்கள் அர்ப்பணிக்கிறேன். இப்ப பலிபீடத்தில் அர்ப்பணிங்க. இப்பொழுது அக்கினி பட்சிக்க போகிறது, இப்பொழுது பட்சிக்க போகிறது. எலியாவின் பலிபீடத்தை பட்சித்த அக்கினி இப்பொழுது உங்க குடும்பத்தை, உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் இப்பொழுது பட்சிக்கிற அக்கினியாக வருகிறார். பரிசுத்த ஆவியானவரே, ஒவ்வொரு பலிகளையும் கர்த்தர் இப்பொழுது பட்சித்துக் கொண்டு இருக்கிறார். இப்பொழுது 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 சிறு பிள்ளைகளில் இருந்து பெரியவர்கள் வரை இப்பொழுது அவர்கள் அர்ப்பணித்திருக்கிறார்கள். இப்பொழுது அந்த பலிபீடத்தில் இருந்து அக்கினி வெளிப்படுவதாக, அக்கினி வெளிப்படுவதாக, அக்கினி வெளிப்படுவதாக, அக்கினி வெளிப்படுவதாக. எல்லா சுயத்தின் வல்லமைகள் அழிக்கப்படுவதாக, மாம்சத்தின் கிரியைகள் அழிக்கப்படுவதாக, எல்லா மாம்சத்தின் கிரியைகள் அழிக்கப்படுவதாக, மாம்சத்தின் எண்ணங்கள் அழிக்கப்படுவதாக. முழு பலத்தோடு கூட, முழு பலத்தோடு கூட, என்னால முடியாது ஆண்டவரே, என்னால முடியாது, ஆனால் ஒரு காரியத்தை நான் செய்கிறேன். ஜீவ பலியாயின் சரீரத்தை பலிபீடத்தில் வைக்கிறேன், ஜீவ பலியாயின் பலிபீடத்தில் என் சரீரத்தை வைக்கிறேன். தேவ பிள்ளை, வைத்து பார், அழகு பார்ப்பார், வைத்து பார், உன்னை நீ வைத்து பார், தேவ சமூகத்தில் வைத்து பார். கர்த்தர் உன் சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆபிரகாமும் வைத்து பார்த்தான், கர்த்தர் ஆபிரகாமின் சந்ததியை ஆசீர்வதித்தார். இப்பொழுது பலிபீடத்தில் வைப்பதற்கு நீ ஆயத்தம் என்றால், உன்னை ஆசீர்வதிப்பதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். இப்பொழுது அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள். நாளைக்கு என்ன நடக்கும் என்று கவலைப்படாதே. இப்பொழுது யெகோவா ஈராவாக கர்த்தர் உனக்கு வெளிப்படுகிறார். முழு இருதயத்தோடு, முழு பலத்தோடு கூட இந்த அக்டோபர் மாதம் கர்த்தர் உன் தலையை உயர்த்துகிற மாதம். உன் கோலை துளிர்க்க பண்ணுவார், உன் கோலை துளிர்க்க பண்ணுவார், உன் கோலை துளிர்க்க பண்ணுவார். முழு இருதயத்தோடு, முழு பலத்தோடு கூட ஒரு 5 நிமிடம் தேவ சமூகத்தில் எப்படியாவது கதறி இந்த மாத கர்த்தர் நம்ம நிரூபிப்பார், நிரூபிப்பார், நிரூபிப்பார். கர்த்தரே தெய்வம் என்று ஜனங்கள் ஆர்ப்பரிப்பார்கள். உங்கள் மூலமாக கர்த்தர் மகிமைப்படுவார். இந்த மாதம் மகிமை அர்ப்பணித்துப்பார், வைத்துப்பார். தேவ சமூகத்தில் ஒரு நிமிடம்
இதயத்தை கதறு. ஆண்டவரே, இந்த பாவம் என்னை மேற்கொள்ள கூடாதப்பா. ஆண்டவரே, இது பரிசுத்த ஸ்தலம். இந்த பரிசுத்த ஸ்தலத்துல உங்க இருதயத்திலிருந்து நீங்கள் கேட்கிற ஒவ்வொரு ஜெபத்திற்கும் கர்த்தர் நிச்சயமாக பதில் தருவார். உங்கள் இருதயத்தை மேற்கொள்ள நினைக்கிற எல்லா சத்துருவின் கிரியைகள், எண்ணங்கள்ல மேற்கொள்ள நினைக்கிற சத்துருவின் கிரியைகளை தேவ பிள்ளையே, ஒரு ஆசைப்பட்டா போதும். நீங்க உன் மனசுல ஒரு எண்ண விருப்பம் இருந்தா போதும். கர்த்தருடைய அக்கினி இப்ப பற்றிக்கிறது. ஒரு 2 நிமிஷம் மட்டும் இருக்கு. தேவ சமூகத்தில் ஒரு நிமிடம் கையை உயர்த்தி, தேவனே தேவனே உம்முடைய வல்லமையால் நிரப்புமையா, உம்முடைய அபிஷேகத்தை நிரப்புமையா. பட்சிக்கிற அக்கினியே, பட்சிக்கிற அக்கினியே, பாவத்தை பட்சிக்கிறவரே, பாவத்தை பார்க்காத சுத்த கண்ணனே, உம்முடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில இப்ப இருக்கிற எல்லா அந்தகார கிரியத்தின் வல்லமைகளை இப்ப பட்சித்து போடுவீராக. தலகுனிஞ்ச இடங்கள்ல கர்த்தர் உங்க தலையை உயர்த்துவாரு. தேவ பிள்ளையே, நீ பலிபீடத்துல வைக்க நீ ஆயத்தமா இருந்தால் கர்த்தர் உன்னை தலை நிமிர செய்வாரு. தேவ சமூகத்துல கரங்களை வைத்து இந்த மாதம் முழுவதும் கர்த்தருடைய கரம், கர்த்தருடைய பாதுகாப்பு, கர்த்தருடைய நன்மை. ஒரு நிமிடம் அப்படி சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, உங்களுடைய கிருபை என் மேல இருக்கட்டும். தலை மேல கை வச்சு சொல்லிருங்களேன். தலை மேல கை வச்சு சொல்லிருங்க, உங்க கிருபை மட்டும் என் கூட இருக்கட்டும் ஆண்டவரே. உங்க கிருபை மட்டும் இருக்கட்டும் ஆண்டவரே. சொல்லிருங்க கிருபை, சொல்லுங்க கிருபைன்னு சொல்லிருங்க, கிருபைன்னு சொல்லிருங்க. எல்லாத்துக்கும் கிருபை தான் தேவை, எல்லாத்துக்கும் கிருபை தான் தேவை. கிருபை இல்லைன்னா நம்ம நிர்மூலம் ஆகிடுவோம். கிருபை இல்லைன்னா இன்னும் அந்த உலகத்துல வாழவே முடியாது. கிருபை இல்லைன்னா அந்த உலகத்துல வாழ முடியாது. ஓ ஆண்டவரே, இப்படி கிருபை 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 தாங்குது, கிருபை தாங்குது. இந்த மாதம் கிருபை தாங்குது, கிருபை தாங்குது. அப்பா, சபையில வந்திருக்கிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் கிருபை தாங்கட்டும் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, உம்முடைய கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே, உம்முடைய தயவுக்காய் நன்றி ஆண்டவரே. எங்களை தாழ்த்துகிறோம் ராஜா, இயேசுவின் நாமத்தில் பிதாவே. For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.